அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பதிவு. நாளை பங்குனி மாதத்துடைய முதல் நாள். இந்த பங்குனி மாதம் அப்படின்னு சொல்லிட்டாலே எல்லாருக்குமே ஞாபகத்துக்கு வர்றது நமக்கு முருகனுடைய விசேஷங்கள் தான். முருகனுக்கான விசேஷங்கள் மட்டும் கிடையாதுங்க. இந்த பங்குனி மாதத்துலேயே எல்லா தெய்வீக திருமணங்கள், தெய்வ நிகழ்வுகள் எல்லாமே நடந்தது இந்த பங்குனி மாதத்தில் தான். அப்படி இந்த மாதம் முழுக்க நமக்கு பலவித நன்மைகள் நடப்பதற்கு இந்த அற்புதமான முருகனுடைய இந்த ஒரே ஒரு ஸ்லோகத்தை மட்டும் டெய்லி ஒரு தடவை சொன்னால் கூட போதும். நமக்கு காலையிலையோ மாலையிலையோ உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ இந்த 4 வரி மந்திரத்தை மட்டும் முருகனை நம்பி இந்த பங்குனி மாதத்தில் நீங்கள் சொல்ல ஆரம்பித்து பாருங்கள். நீங்கள் வேண்டினாலும் சரி, வேண்டாமல் போனாலும் சரி, உங்களுக்கு எப்போ கஷ்டம்னு உங்களுக்கு வாழ்க்கையில் நம்ம துவண்டு போய் நிற்கிறோமோ அந்த நேரத்தில் முருகனுடைய பாதமே நமக்கு முன்னாடி வந்து நிற்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு பதிவு தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். இப்போ பதிவை பார்க்கலாம். பங்குனி மாதத்துக்கு மீன மாதம் சொல்லிட்டு இன்னொரு பெயர் கூட இருக்குங்க. ஏன்னா சூரியன் மீன ராசியில் தன்னுடைய பயணத்தை செய்கிறதுனால மீன மாதம்னு அழைக்கப்படுது. இந்த மாதத்தில் நிறைய தெய்வீக திருமணங்கள், நல்ல மங்கள காரியங்கள் இது எல்லாமே பங்குனி மாதத்தில் தான் நமக்கு நடந்திருக்குன்னு சொல்லிட்டு ஆன்மீக ஞானிகள் சொல்கிறாங்க. இந்த மாதத்தில் நீங்கள் சின்னதான ஒரு அன்னதானமாக இருக்கட்டும், வஸ்திரதானமாக இருக்கட்டும், இல்லை எது செஞ்சாலுமே நமக்கு சின்ன தானம், ஏதாவது உங்களால் முடிஞ்ச பணம் பொருள் மட்டும் கிடையாது, நம்மளால் முடிஞ்ச உடல் உழைப்புன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. யாராச்சும் ஒருத்தர் ரோடு கிராஸ் பண்ணுறதுக்கு நிற்கிறாங்க, அந்த நேரத்தில் அவங்களுடைய கைப்பிடிச்சு நம்ம ஒரு வயசானவங்களுக்கு நீங்கள் ரோடு அப்படி நம்ம ஒரு சின்ன ஒரு ஹெல்ப் பண்ணால் கூட அதுவும் ஒரு வகையான நமக்கு ஒரு உதவி தான். அப்படி எந்தவித உதவிகள், எந்தவித தானங்கள் எது செஞ்சாலுமே நம்ம 1000 பசுக்களை தானம் செய்வதற்கு ஈடு அப்படின்ட்டுருக்காங்க. அப்படிப்பட்ட ரொம்ப விசேஷமான மாதம் தான் பங்குனி மாதம். இந்த மாதத்தில் வரக்கூடிய உத்திர நட்சத்திரத்துக்கு அவ்வளோ ஒரு விசேஷம். ஏன்னா முருகப்பெருமான மனசுருக இந்த மாதத்தில் நம்ம வேண்ட ஆரம்பிச்சிட்டாலே போதும், திருமணமே நடைபெறலை, நமக்கு நிறைய காலதாமதம் ஆகுது அப்படிங்கிறவங்களுக்கு நிச்சயமாக திருமண பாக்கியம் நடக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. இந்த பங்குனி உத்திரம் நாளில் தான் நமக்கு சிவன் பார்வதி, முருகன் தெய்வானை, ராமர் சீதை, ஆண்டாள் ரங்கம்னார் இது மாதிரியான தெய்வ திருமணங்கள் நடந்திருக்கு. அப்படிப்பட்ட விசேஷமான ஒரு மாதம் தான் இந்த ஒரு பங்குனி மாதம். இந்த நாட்களில் நம்ம நாளை வரக்கூடிய பங்குனி மாதத்துடைய முதல் நாள், இல்லை பதிவு நீங்கள் தாமதமாக தான் பார்க்குறீங்க, அப்படி எப்படி பார்த்தாலும் சரி இந்த மாதத்தில் முருகனுக்கான ஒரு வழிபாடுகள், முருகனுக்கான மந்திரங்கள் நம்ம ஏதாச்சும் சின்னதாக பண்ணால் கூட நமக்கு அவ்வளோ ஒரு புண்ணியங்கள் விசேஷங்கள் வருங்க. முருகனுடைய அருள் நமக்கு என்றைக்குமே பரிபூர்ணமாக கிடைப்பதற்கும், நம்ம வாழ்க்கையில் ஒரு கஷ்டத்தில் இருக்கிறோம், நமக்கு வாழ்க்கையில் நமக்கு ஒரு நல்ல ஒரு தெளிவு கிடைக்கணும் அப்படின்னு ஒரு மனசு ரொம்ப துவண்டு போயிருப்போம் பார்த்தீங்களா. பிரச்சனையாக இருக்குது, நமக்கு பிரச்சனைகள் சொல்வதற்கு கூட ஆள் இல்லை, கை தூக்கி விட ஆள் இல்லை, அப்படிங்கிற ஒரு நேரத்தில் எல்லாம் நம்ம இந்த ஒரு மந்திரத்தை படித்து வரப்போ முருகா நம்ம ஒரு வார்த்தை சொன்னால் போதுங்க, அந்த முருகனுடைய கால்களே, நம்முடைய முருகனுடைய பாதங்களே நமக்கு முன்னாடி நம்மை தூக்கி விடுவதற்கு அங்கே நிற்குமா. ஏன்னா இது அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம். அந்த பாடல் 5 முகம் தோன்றின் 6 முகம் தோன்றும், வெஞ்சமரில் அஞ்சல் என வேல் தோன்றும், நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் 2 காலும் தோன்றும், முருகா என ஓதுவார் முன். இந்த பாடலை நம்ம பக்தியோடு முருகனை மட்டும் ஆத்மார்த்தமாக நம்பி இந்த பங்குனி மாதத்தில் நாளை முதல் நாள்லேருந்து நீங்கள் சொல்லி வர பூஜையில் கண்டிப்பாக உங்களுக்கு எந்த பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் தன்னுடைய பக்தர்களுக்கு பிரச்சனைன்னு சொல்லி வரப்போ 5 முகம் கொண்ட சிவபெருமான் வருவதற்கு முன்பாகவே முருகன் வந்து விடுவார். தன்னை ஒரே ஒரு நொடி மட்டும் நினச்சி முருகான யார் ஒருத்தங்க அழைக்கிறாங்களோ அவங்களுக்கு முன்பு முருகனுடைய பாதங்களை, முருகனுடைய வேலை நிற்குங்கிறது தான் இந்த ஒரு பாடலுடைய பொருளுங்க. அதனால் முருகான ஒரே ஒரு முறை பக்தியோட உள்ளன்போடு நீங்கள் கூப்பிட்டாலே போதும், முருகனின் 6 முகம், வேல், அவருடைய திருவடிகள் இது எல்லாமே நமக்கு முன்னாடி தோன்றி நான் இருக்கிறேன், பயப்படாதீங்க அப்படின்னு சொல்கிற விதமாக தான் இந்த பாடல்
பாடலுடைய தமிழ் அர்த்தங்கள் இருக்குது. அதனால் இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு பாடலை இந்த பங்குனி மாதத்தில் நிச்சயமாக எல்லாருமே கண்டிப்பாக நீங்கள் டெய்லி சொல்லி பாருங்கள். வாழ்க்கையில் முருகனுடைய அருளால் எப்படிப்பட்ட பிரச்சனைகளும் தீர்ப்பதற்கு நம்ம இந்த ஒரு பாடல் படித்தாலே போதுங்கிறாங்க. அதனால் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பாடல். அதுவும் இந்த விசேஷமான முருகனுக்கு விசேஷமான இந்த ஒரு மாதத்தில் நம்ம சொல்கிறப்ப நிச்சயமாக முருகனே நம்ம கூடவே இருப்பார். அதனால் கண்டிப்பாக நம்பிக்கையோடு இந்த பாடலை படிங்க. நிச்சயம் வாழ்க்கையில் நமக்கு எல்லாவித பிரச்சனைகளையுமே எதுவுமே நமக்கு வராமல் முருகனே பார்த்துக்குவாருங்க. இந்த பாடலை நம்ம பெண்கள் பீரியட்ஸ் ஆயிடுச்சு, வேறு ஏதாவது தீட்டுகள் இருக்கிறப்ப கண்டிப்பாக படிக்கக்கூடாது. அது மட்டும் அந்த ஒரு சின்ன விஷயம் மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த மாதம் வரக்கூடிய எந்த ஒரு தானங்கள் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன முடியுதோ, சின்னதான ஒரு எதுவுமே பெரிய அளவில் பண்ண முடியாட்டி கூட சின்ன சின்ன உதவிகள், சின்ன சின்ன தானங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் பண்ணுங்கள். நல்ல பெரிய அளவில் நமக்கு நல்லபடியான புண்ணியங்கள் எல்லாம் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கைக்கு தேடி வருங்க. இந்த பதிவு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் எங்களுக்கு என்றைக்குமே கொடுக்கணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.